أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. يا الله, குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذ هم الطائفتان منكم أن تفشلا والله وليهما وعلى الله فليتوكل المؤمنون. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. إذ تقول للمؤمنين ألن يكفيكم أن يمدكم ربكم ب3,000 من الملائكة منزلين؟ بلى إن تصبروا وتتقوا ويأتوكم من فورهم هذا يمددكم ربكم ب5,000 من الملائكة مسومين. وما جعله الله إلا بشرى لكم ولتطمئن قلوبكم به وما النصر إلا من عند الله العزيز الحكيم. ليقطع طرفا من الذين كفروا أو يكبتهم فينقلبوا خائبين. ليس لك من الأمر شيء أو يتوب عليهم أو يعذبهم فإنهم ظالمون. ولله ما في السماوات وما في الأرض يغفر لمن يشاء ويعذب من يشاء والله غفور رحيم. يا أيها الذين آمنوا لا كلوا الربا أضعافا مضاعفة واتقوا الله لعلكم تفلحون. واتقوا النار التي أعدت للكافرين. وأطيعوا الله والرسول لعلكم ترحمون. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت وحدك لا شريك لك المنان بديع السماوات والأرض
யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம் மின்னி அஸ்அலுக்கல் ஜன்னஹ் வஅஊது பிக மினன் நார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கருணை அவனுடைய கிருபையை கொண்டு தொடர்ந்து நம்ம சூரா ஆல இம்ரான் பார்த்து வர்றோம். இன்னைக்கு சூரா ஆல இம்ரான்ல 122வது வசனத்துல இருந்து பார்க்க போறோம். அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 121ல அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க அதிகாலையில உங்க வீட்டை விட்டு புறப்பட்டு முஸ்லிம்கள் அந்த உஹது போர்க்களத்துல அவங்களுக்குரிய அணிவகுப்பு இடங்கள்ல போருக்காக நிறுத்தி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை முஸ்லிம்களுக்கு நினைவூட்டுங்க. அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்பவனா நன்கு அறிபவனா இருக்கிறான். அப்போ உஹது போர் நடந்த விஷயத்தை அல்லாஹாலா நமக்கு சொல்லி காட்ட சொல்றான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கக்கூடியவனா இருக்கான், உற்று நோக்கக்கூடியவனா இருக்கான், கேட்கக்கூடியவனா இருக்கான், அறியக்கூடியவனா இருக்காங்கிறதையும் இந்த மக்களுக்கு சொல்லுங்கிறவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த விஷயத்த நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 121ல அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியெல்லாம் அந்த போர் நேரத்துல நடந்துச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் நடந்துட்டாங்க, அந்த உஹது போர்க்களம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது, உங்கள இரு பிரிவினர் கோழைத்தனம் காட்ட முனைந்த நேரத்தை நினைவு கூறுங்கள். அல்லாஹுவோ அவர்களுக்கு உதவி செய்ய இருந்தான். எனவே இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவையே முழுமையாக சார்ந்திருப்பவர்களாக திகழ வேண்டும். அல்லாஹாலா சொல்றான், அந்த நேரத்துல நீங்க மனம் தளர்ந்து அஞ்சி பயந்து ஒரு கோழைகளும் அடடா இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்காங்களே எதிரிகள், நம்ம எப்படி இவங்களை இவங்க முன்னாடி போட்டி போட்டு உங்களுக்கு முன்னாடி ஜெயிக்க முடியும், இவங்க முன்னாடி போர் செஞ்சு நம்மளால எப்படி இது பண்ண முடியும், ஒரு பயம், ஒரு அச்சம், ஒரு அதைத்தான் அல்லாஹாலா ஒரு கோழைத்தனம் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இந்த நேரத்துல அல்லாஹ்தான் உங்களுக்கு உதவி செஞ்சான். அதனால இறை நம்பிக்கையாளர்களா இருக்கக்கூடிய மொமின்களே, முஸ்லிம்களே, நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை முழுமையா நம்பிக்கை வைங்க. அல்லாஹ் இடத்துல அவனை சார்ந்து இருங்க, அவன் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா 2 குழுக்கள் தைரியம் இழந்து இருந்துச்சு அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான் இல்லையா. இத பத்தி சொல்லும்போது ஜாபிர் அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்போது உங்கள 2 குழுவினர் தைரியம் இழந்து இருந்தீங்க அப்படின்னு சொல்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் தான் உதவினேன் அப்படின்னு சொல்றான்ல, இந்த 3வது அத்தியாயத்து 122வது வசனம். இது அன்சாரிகளாகிய எங்கள் விஷயமா, எங்கள் தொடர்பாதான் இறங்குச்சு அப்படின்னு சொல்லி ஜாபிர் பின் அப்துல்லாஹ் தான் சொல்றாங்க. யார் அந்த 2 பிரிவினர் அப்படின்னு சொன்னா, பனு ஹாரிசா மற்றும் பனு சலீமா குலத்தாரான நாங்கள் இந்த 2 குழுக்களா இருந்தோம். எங்களுடைய கோலத்தனத்தை இந்த வசனம் எடுத்து காட்டக்கூடியதா இருக்கு. அவங்க ஒரு பயந்து அஞ்சினதை பாருங்க. கல்புல நினைச்சது எனக்கு தெரியுங்கிறத அல்லாஹ் எவ்வளவு அற்புதமா சொல்லி காட்டுறான்னு சொல்லிட்டு, அப்போ அதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்றான். இந்த வசனம் மட்டும் இறங்காம இருந்திருந்தா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்திருக்காது. ஏன்டா அல்லாஹ் தான் அவ்வளவு துல்லியமா சொல்லி காட்டக்கூடியவனா இருக்கான். அது மட்டும் இல்ல, அந்த நேரத்துல எங்களுக்கு அல்லாஹ் தான் உதவியும் செஞ்சான் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி சஹீஹ் புகாரில 4051, 4558 முஸ்லிம் ஷரீஃப்லயும் வரக்கூடிய செய்தியா இருக்கு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல மக்கள் அந்த போர் நேரத்துல அவங்களுடைய உள்ளங்கள் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருந்துச்சு, அதை அல்லாஹ் பார்க்கக்கூடியவனா இருக்கான்ற சொல்லிட்டு மட்டும் இல்லாம, நீங்க பயப்படாதீங்க, அஞ்சாதீங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் மேல தவக்குல் வைங்க, அல்லாஹ் மேல நம்பிக்கை வைங்க, நிச்சயம் அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவனா இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா பதில் போர் எடுத்து பாருங்களேன், நீங்க ரொம்ப கொஞ்சமானவங்க மக்கள் தான் இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தா இல்லையா. அதுதான் அடுத்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். எப்படி இதற்கு முன் பத்ர் போர்ல அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருந்தார், அப்போது நீங்கள் மிகவும் வலுவற்றவர்களாக இருந்தீர்கள். ரொம்ப கொஞ்சம் பேர் தான், ஆட்சி அதிகாரம் எல்லாம் இல்ல, படைப்பலம் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு இராணுவ தளவாடங்கள் போர் கருவிகள் கூட கிடையாது. ஆனா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தானா இல்லையா. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க ரொம்ப வலுவற்றவர்களா இருந்தீங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி கெட்டு நடக்கிறதுல இருந்து நீங்க விலகி வாழுங்க, இதன் மூலம் நீங்க நன்றி செலுத்துவோரா திகழக்கூடும். ஏன்னா நீங்க வலுவற்று இருந்தீர்கள், உறுதி இல்லாம இருந்தீங்க, அப்படி நேரத்துல அல்லாஹ் உதவி செஞ்சான் இல்லையா. அதனால நீங்க அல்லாஹ்வை சார்ந்து இருங்க, அல்லாஹ்வுக்கு நன்றியோட இருங்க, நன்றி மறந்த கூட்டத்தினர்களா ஆயிராதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஏன்னா ஏன் இந்த இடத்துல சொல்றாங்கன்னா, பத்ர் போர் எப்போ நடந்துச்சுன்னு சொல்லும் போது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, ஹிஜ்ரி 2வது ஆண்டு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு போனதுதான் ஹிஜ்ரி. அதைத்தான் ஹிஜ்ரா ஆண்டா எடுக்கிறாங்க. அப்படி மதீனாவுக்கு போன 2வது ஆண்டு கிபி 624 ரமலான் மாதம் 17வது நாள் ஒரு வெள்ளிக்கிழமை அது அந்த பத்ர் போர் நடக்குது. அந்த பத்ர் போரை சொல்லும் போது உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு நாளா இருந்துச்சு. அன்னைக்கு இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினா. அந்த நாள்ல இணை வைப்பு அழிச்சான். இணை வைப்பு படையினரைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அது இருந்த இடத்த நீர்மூலமாக்கினா, இல்லாமல் ஆக்கினா. இத்தனைக்கும் அந்த நாள்ல முஸ்லிம்களோட எண்ணிக்கை எதிரிகளை விட கூடவா இருந்துச்சாண்டா இல்ல, ரொம்ப கம்மியா இருந்துச்சு. முஸ்லிம்கள் அன்றைய தினம் வெறும் 313 பேர் தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, 2 குதிரை, 70 ஒட்டகம், அம், மித்த எல்லாருமே காலாட்படையினரா தான் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான போர் தளவாடங்களாச்சும் அவங்கள்ட்ட இருந்துச்சானா அது கூட அவங்கள்ட்ட இல்ல. அப்படிதான் அவங்க இருந்தாங்க. ஆனா எதிரிகள் எவ்வளவு பேர் இருந்தாங்க தெரியுமா? 900ல இருந்து 1000 பேர் வரைக்கும் இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவங்கள்ட்ட வாள்கள், தலை கவசங்கள், நிறைய தளவாடங்கள், ஆஹ் கண்ணை கவரக்கூடிய குதிரைகள், அபரிவிதமான நகை நட்டு, இப்படி நிறைய அவங்க தளவாடங்களையும் ஜாமான்களோடையும் போர் கருவிகளோடையும் பெரிய படையோடையும் வந்திருந்தாங்க. அப்போ அல்லாஹ் அதெல்லாம் பார்த்துட்டு சொல்றான், அல்லாஹ் தான் தன்னுடைய தூதரை அந்த இடத்துல கண்ணியப்படுத்தினான். தனது வேத அறிவிப்ப, வேத வசனங்களை வெளியிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்தையும் அவங்களுடைய படையினருடைய முகத்தையும் ஒளி பெறச் செய்தான். ஷைத்தானையும் அவனுடைய கூட்டாளிகளையும் அல்லாஹ் இழிவுக்கு ஆளாக்குனான். இதனாலதான் இறை நம்பிக்கையுள்ள அடியார்கள் மற்றும் இரையச்சம் உள்ள அந்த படையின் மீது நாம் செய்த உதவியை எடுத்துரைக்கின்றோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். நீங்க சொற்பமானவர்களா இருந்த போது பதில்ல உங்களுக்கு அல்லாஹ் உதவி புரிந்த இல்லையா? அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த 123வது வசனத்துல சொல்றான். அதனால நீங்க என்ன செய்யுங்க? ரொம்ப குறைஞ்ச எண்ணிக்கையில இருந்தீங்க, உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான்ல. அப்ப வெற்றிங்கிறது எங்க இருக்குது? அல்லாஹ் இடத்துல இருக்குது. போர் கருவிகள்லயோ, கூட்டங்கள் அதிகமா இருக்கிறதுலயோ, எதுலயும் இல்ல. அல்லாஹ் இடத்துலதான் வெற்றி இருக்குது. அதனால நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ் இடத்துல நீங்க தவக்குல் வைங்க, நம்பிக்கை வைங்க. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்துல சொல்லும் போது, ஹுனைன் போர் நடைபெற்ற நாள்ல உங்களுக்கு அல்லாஹ் உதவி புரிந்தான். அப்போ நீங்கள் கூடுதலா இருந்தும் உங்களுக்கு அது கர்வத்தை கொடுத்துச்சு. ஆனா அந்த கூடுதல் எண்ணிக்கை உங்களுக்கு எந்த பயனையும் கொடுக்கல. 9வது அத்தியாயத்துல 25வது வசனம். அப்போ கூடுதலா இருக்கோம், குறைவா இருக்கிறோங்கிறது இல்ல. வெற்றியை கொடுக்கறது யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ் இடத்துல இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்விடமே நீங்க நம்பிக்கை வைங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பத்ர் போர் மாதிரியே எர்முக் போர் ஒண்ணு நடக்குது. அப்ப நபித்தோழர் இயால் பின் அம்ரு அல் அஷ்அரி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் எர்முக் யுத்தத்துல கலந்துகிட்டேன். அப்போ எங்களுக்கு தலைவரா அபு உபைதா, யசீத் பின் அபி சுஃபியான், இப்னு ஹசானா, ஹாலித் பின் அல் வலீத், இப்படி மற்றும் இயால் இப்படின்ற ஒரு 5 படை போர் தளபதிகளை எங்களுக்கு நியமிச்சு அனுப்புனாங்க. அப்ப அவங்க சொல்லி அனுப்புறாங்க, உமர் ரலியல்லாஹு, நீங்க என்ன செய்யுங்க? இவருக்கு அடுத்து அபு உபைதா தளபதியா இருக்கட்டும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொல்லி அனுப்புறாங்க. கொஞ்சம் போய் போர் நடக்கிற நேரத்துகள்ல பார்த்தா எங்களுக்கு ஒரு அச்சமா இருக்கு, பயமா இருக்கு. அவங்க எதிரிகள் கூடவா இருக்கிறாங்க. நாம பார்க்கும்போது ஒரு அச்சம் பயமா இருக்கோமே. இவங்க என்ன செய்யறாங்க? உமர் ரலியல்லாஹுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. எங்களை நோக்கி மரணம் வந்துகிட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு உதவி இன்னும் கொஞ்சம் கூடுதலா அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி உமர் ரலியல்லாஹுக்கு அனுப்புறாங்க. உடனே இந்த உமர் ரலியல்லாஹு இவங்க அனுப்புற கடிதம் போய் கிடைச்சதுமே உமர் ரலியல்லாஹு பதில் எழுதுகிறாங்க. அதுக்கு, என்கிட்ட நீங்க உதவி கேட்டு கடிதம் எழுதியிருக்கீங்க. அந்த கடிதம் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா நீங்க உதவி கோர்றதுக்கு தகுதியானது யாரு தெரியுமா? வல்லமை மிக்க உதவியாளனும் படைபலம் மிக்கவனான ஒருத்தன் இருக்கிறான். அவங்கள பத்தி சொல்லட்டுமா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொல்லி, அவன் வல்லமையும் மாண்பு மிக்க அல்லாஹ் தான், அவனிடமே நீங்க உதவி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி மறு பதில் எழுதுறாங்க. யாரு? அபு உபைதா தளபதியா இருந்து செயல்படட்டும்னு சொல்லி
உமர் அலியல்லா அந்த படையை அனுப்பியிருக்கும் போது அவங்க உதவி கேட்டு உமர் அலியல்லாவுக்கு கடிதம் எழுதுறாங்க. எங்களுக்கு பார்த்தா பெரிய பயமா இருக்கு, பார்க்கையில எங்களை நோக்கி மரணம் தான் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால எங்களுக்கு ப்ளீஸ் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் உதவி செய்யுங்க. அந்த அந்த கடிதத்துக்கு உமர் அலியல்லா பதில் அனுப்புறாங்க. உங்க கடிதம் எங்களுக்கு கிடைச்சிச்சு, நீங்க எனக்கு கிட்ட உதவி கேட்டு எழுதிருக்கீங்க. ஆனா என்னையை விட உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பலமிக்க ஒருத்தர் நான் சொல்லட்டுமா? அதுதான் அல்லாஹ். அவன் தான் வல்லமையான, அவன் தான் மாண்பு மிக்கவன், அவன்கிட்டதான் நீங்க உதவி தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுமா? பத்ர் போர் நடைபெற்ற நாள்ல உங்களை விட குறைந்த எண்ணிக்கை கொண்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படிப்பட்ட உதவி அல்லாஹ் கொடுத்தான். அதனால நீங்க என்கிட்ட உதவி கேட்கறத நிறுத்திட்டு இனிமேல் என்கிட்ட உதவி கேட்க வேணாம், நீங்க உதவி கேட்க வேண்டிய இடத்துல கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் கடிதம் எழுதுறாங்க. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு அவங்க அல்லாஹ்வின் மீது தவக்குலோட, நம்பிக்கையோட, உறுதியோட செயல்பட்டாங்கன்னு பாருங்க. இதுக்கு பின்னாடி சொல்றாங்க, அந்த கடிதத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு தனி வீரம், தனி நம்பிக்கை, ஒரு உற்சாகம் அவங்களுக்கு வருது. அவங்க அதுக்கு பின்னாடி போர் செஞ்சு அந்த எதிரிகளை 12 மைலுக்கு அப்பால் துரத்திட்டு போய் விட்டதோட மட்டும் இல்லாம அதிகமான போர் செல்வங்களோட வர்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த அளவுக்கு அவங்க இந்த அல்லாஹ்வின் மீது தவக்கல் வச்சாங்க. இந்த செய்தி முஸ்னத் அஹமதுல பதியப்பட்டிருக்குங்கிறத நமக்கு இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வின் மீது தவக்கல் வச்சாங்க. அவங்களுடைய ராணுவத்தின் மீதோ, போர் தளவாடங்கள் மீதோ, வெப்பன்ஸ் மீதோ அவங்க நம்பிக்கை வைக்கல. இதையெல்லாம் கொடுத்தது அல்லாஹ். அப்ப அந்த அல்லாஹ்வின் மீது தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா ஒண்ணுமே இல்லாத காலத்துல, அந்த பத்ருடைய காலங்கள்ல உதவி செஞ்சது யாரு? அல்லாஹ் தானே. அதனால அவன் மேலயே நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து 124 பாருங்களேன். உங்களுடைய இறைவன் 3000 மாணவர்களை இறக்கி உங்களுக்கு உதவி செய்திருந்தது போதுமானதா இல்லையா என்று நீர் இறை நம்பிக்கையாளரிடம் கேட்டதை நினைவு கூறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ர் போர்ல எப்படிப்பட்ட ஒரு உதவியை செஞ்சா? வெறும் 300 பேர், 313 பேர் தான் இருந்தீங்க. அவங்க 1000 பேர்கிட்ட இருந்தாங்க. ஆனா உங்களுக்கு அல்லாஹ் 3000 வானவர்களை இறக்கி உதவி செஞ்சதை நினைவு கூறுங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆம், நீங்கள் நிலை குலையாமல் இருந்து இறைவனுக்கு அஞ்சி பணியாற்றினால் எந்த கணத்தில் பகைவர்கள் உங்கள் மீது படையெடுத்து வருகிறார்களோ அந்த கணத்தில் உங்கள் இறைவன் 3000 என்ன போர் அடையாளம் உடைய 5000 மாணவர்களும் உங்களுக்கு உதவி செய்வான். சுப்ஹானல்லாஹ். ஷர்த்து என்ன? நம்ம நிலை குலையாம இருக்கணும், இறைவனை நம்பி இருக்கணும், அவன் மேல தவக்கல் வச்சு இருக்கணும். அதுதான் நமக்குடைய ஷர்த்து. அப்படி இருந்தா எந்த நேரத்துல வந்தாலும் சரி அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வாங்கிற ஒரு உறுதிய, ஒரு அழகான வாக்குறுதிய, அந்த நம்பிக்கைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். அதை தொடர்ந்து 126வது வசனத்துல அல்லாஹ் இந்த செய்தி உங்களுக்கு அறிவித்தது நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்காகவும் உங்கள் இதயங்கள் அமைதி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். வெற்றி என்பது வலிமை மிக்கவனும் நுண்ணறிவாளனுமாகிய அல்லாஹ்விடம் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் பாருங்க. அப்ப அல்லாஹ் தஆலா 3000 மாணவர்கள் மூலம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான். வாக்களித்திருந்த அந்த அழகான அந்த வாக்குறுதி பத்ர் போர்ல எவ்வளவு அழகா நடந்துச்சு. அதே மாதிரிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஹதுலயும் உதவி செஞ்சான் அப்படிங்கிறத 123, 124வது வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த இடத்துல அறிஞர்களுக்கு மத்தியில 2 கருத்தும் இருக்கு. இந்த உதவி பத்ர்ல தான் இருந்துச்சுன்னு சிலர் சொல்றாங்க. சிலர் உஹதுலயும் அந்த உதவி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல எல்லாம் சொல்லும் போது அறிஞர்கள் நிறைய கருத்து சொல்றாங்க. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு சொல்றாங்க, பத்ர் போர் நாள்ல வானவர்களுடைய சின்னம் அவங்க எப்படிப்பட்டதை அணிஞ்சு வந்திருந்தாங்கன்னா, வெண்கம்பள ஆடைகளை ஆஹ் அவங்க அணிஞ்சிருந்தாங்க. அவங்களுடைய குதிரையோட நெற்றிலையும் அதனுடைய சின்னம் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க, வானவர்கள் சிகப்பு கம்பளியால் அடையாளம் தரித்து வந்திருந்தாங்க அப்படிங்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லும் போது சொல்றாங்க, வானவர்கள் அன்றைய தினம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வருகையில கம்பளி துணியால் அடையாள சின்னம் போட்டு இருந்தாங்க. வானவர்களை போன்றே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய தோழர்களும் கம்பளியால அடையாள சின்னம் அணிந்து இருந்தாங்க.
குதிரைகளும் அன்றைய தினம் அடையாள சின்னம் அணிஞ்சிருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு வலுவூட்டினா, உறுதியோட அவங்க இருந்தாங்க. அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு இருந்தாங்க. அப்போ அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுத்த மாதிரி நிறைவேத்தினா. இன்னொரு விஷயம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, பத்ர் போர் நாள்ல வானவர்கள் அடையாள சின்னம் கட்டியவர்களா வெண் தலப்பாகையோட இருந்தாங்க. அவற்றை தனது முதுகு பகுதியில அவர்கள் தொங்க விட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஹுனைன் போர் நாள்லயும் அவங்களுடைய அடையாளம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, சிவப்பு தலப்பாகைய கட்டினதா இருந்துச்சு. ஆனா பதில் போர்ல மட்டும் வானவர்கள களத்துல இறங்கி எதிரிகளை வெட்டி வீழ்த்தினாங்க. ஆனா மற்ற போர்கள்ல எல்லாம் அவன் அந்த ஆள் பலத்தை காட்டுறதுக்காக, முஸ்லிம்களுக்கு உதவி செய்யறதுக்காகவும் அதுல கலந்து கொண்டாங்க. களத்துல இறங்கி எதிரிகளை வெட்டி வீழ்த்தக்கூடிய அந்த பணியில அவங்க ஈடுபடல. இப்படிங்கிறதை சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு வாக்கு கொடுத்தான். நீங்க அல்லாஹ்வை சார்ந்து இருங்க. வெற்றிங்கிறது அல்லாஹ் இடத்துலதான் இருக்கு. நீங்க நம்பிக்கையோட இருந்தா நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதியை நிறைவேற்றுறதில் அவன மாதிரி உண்மையானவன் வேற யாரும் இல்ல. அதே மாதிரி அந்த வாக்குறுதியில அல்லாஹ் நிறைவேற்றியும் காட்டினான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 126வது வசனத்துல சொல்றான் பாருங்க. எப்படி சொல்றான்? அல்லாஹ் உங்களுக்கு இந்த செய்தியை கொடுத்தது நீங்க மகிழ்ச்சி அடைகிறதுக்காக, நீங்க நிம்மதி அடைகிறதுக்காக, நீங்க அமைதி பெறதுக்காக. வெற்றி என்கிறது வலிமை மிக்க நுண்ணறிவாளனான அல்லாஹ் இடத்துலதான் இருக்கு அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஒரு வசனத்துல இறை மறுப்பாளர்கள் அறப்போர் புரியுமாறு இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறைவன் கட்டளையிட்ட பிறகு அவர்கள் விஷயத்துல நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அல்லாஹ் நாடியிருந்தால் அவனே அவர்களை தண்டித்திருப்பான். எனினும் உங்கள் சிலரை கொண்டு வேறு சிலரை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி செஞ்சான். 47வது அத்தியாயம் 4வது வசனம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னா, இந்த எதிரிகளை அழிக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு ரொம்ப நேரம் ஆயிராது. அவன் அழிக்க முடியாம இல்ல, உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு சிலரை வச்சு இன்னொரு சிலருக்கு உங்க கையில அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காகவே தான் செஞ்சான். அதனால அல்லாஹ்வுக்கு முடியாதுன்னு நினைக்காதீங்க. நீங்க எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கும், அதே நேரத்துல உங்க உள்ளங்கள் அமைதி பெறதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு ஏற்பாடுகளை அல்லாஹ் செஞ்சிருக்கான். இப்படிங்கிறத சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 127வது வசனத்துல சொல்றான் பாருங்களேன். அல்லாஹ் இத்தகைய உதவியை உங்களுக்கு செய்வதெல்லாம் நிராகரித்தவர்களில் ஒரு பகுதியினரை அழிப்பதற்காக அல்லது அவர்களை படு தோல்வியில் ஆழ்த்தி அவர்கள் ஏமாற்றம் அடைந்தவர்களாய் திரும்ப செல்வதற்காகத்தான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் செய்யறதுக்கான காரணம் இதுதான். அந்த இறை மறுப்பாளர்கள் சிறுமைப்படுத்தி அவங்கள தோல்வியுற செய்யணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னும் பல நிறைய காரணங்கள் இருக்கு. அதே நேரத்துல இறை மறுப்பாளர்களும் அறப்போர் செய்யறதுல, யுத்த காலத்துல அவர்களோட மோதுறதுல அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டதை நீங்க செய்யறீங்களா, அந்த டெஸ்டும் இருக்கு. இறை மறுப்பாளர்கள் விஷயத்துல சத்தியமான எல்லா அம்சங்களையும் அங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அதுல நீங்க அதன்படி அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றீங்களா அப்படின்னு பாக்குறது இந்த இடத்துல இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனாலதான் இன்னொரு வசனத்துல சொல்றான், நபியே அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் இல்லை அப்படிங்கிற அந்த தொடரை பார்க்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற, நபியே எடுத்து சொல்வதுதான் உமது கடமை, விசாரணை செய்வது எமது கடமை. 13வது அத்தியாயத்துல 40வது வசனம். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே அவர்களை நேர்வழியில் சேர்ப்பது உமது பொறுப்பன்று. மாறாக அல்லாஹ்வே தன் நாடுவோரை நேர்வழியில் செலுத்துகின்றான். 2வது அத்தியாயத்துல 272வது வசனம். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே உமக்கு விருப்பமானவர்களை நீர் நேர்வழியில் செலுத்த முடியாது. மாறாக அல்லாஹ்வே தன் நாடுவோரை நேர்வழியில் செலுத்துகிறான். 28வது அத்தியாயத்துல 56வது வசனம். அப்ப இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நீங்க நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா அடுத்த வசனம் பாருங்களேன். நபியே தீர்ப்பு வழங்குவதற்கான அதிகாரத்தில் உமக்கு யாதொரு பங்கும் இல்லை. 128வது வசனம். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதோ அல்லது அக்கிரமக்காரர்களா இருப்பதால் அவர்களுக்கு தண்டனை அளிப்பதோ அல்லாஹ்வின் அதிகாரத்துக்கு உட்பட்டது. அது உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. நீங்க நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது, என்னுடைய தூது செய்தியை இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது.
அத அழகான முறையில அதன்படி நீங்க வாழ்ந்து காட்டுறது, இதுதான் உங்களுக்கு. அதை தவிர நபியே நீங்க விரும்புறவங்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கொடுக்கணும்னு உங்களால எதுவும் செய்ய முடியாது. நீங்க நாடக்கூடியவர்கள்லாம் நேர்வழியில வந்துருவாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்க முடியாது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இதனாலதான் இதோட தொடர்ல அல்லாஹ் சொல்லும் போது, அவர்கள் அநீதி இழைத்தவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது அவர்கள் தண்டனை பெறுவதற்கு தகுதியானவர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மன்னிப்பதும் தண்டிப்பதும் இறைவனோட அதிகாரத்துல இருக்கு, அது உங்க கையில இல்ல அப்படிங்கிறத சொல்லும் போது, நபித்தோழர் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல இணை வைப்பாளர்களுக்கு எதிராக ஒவ்வொரு பெயரையும் தனித்தனியா குறிப்பிட்டு பிரார்த்தனை செஞ்சாங்க. இவங்கெல்லாம் அழியட்டும், இவங்கெல்லாம் மோசமா இருக்காங்க அப்படின்ட்டு. இறுதியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்குன, நபியே அதிகாரத்துல உமக்கு எந்த பங்கும் இல்லை, அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் மன்னிக்கலாம் அல்லது அவர்களை தண்டிக்கலாம். ஏன்னா அவங்க அநீதி இழைத்தவர்கள். அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை செய்யுங்கிற இந்த வசனம் வந்ததுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி பிரார்த்தனை செய்யறத கைவிட்டாங்க. இந்த செய்தி சஹீஹ் புகாரில 4070, 4559 இந்த நம்பர்கள்லாம் வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 128வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாத்தீங்களா, அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல உள்ளதா இருக்கு அப்படிங்கறத. அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தொழுகைகள்ல, அந்த ஃபஜ்ர் தொழுகை இருக்குல்ல, அந்த தொழுகையில இறைவா இன்னென்ன மனிதர்களை எல்லாம் உனது கருணையிலிருந்து அப்புறப்படுத்துவாயாக என்று சொல்லி பிரார்த்தனை செய்வாங்க. இறுதியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை 128வது வசனத்துல, நபியே அதிகாரத்துல உமக்கு எந்த பங்கு இல்ல அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். அதுக்கு பின்னாடி அப்படி பிரார்த்தனை செய்யறத கைவிட்டாங்க. இது சஹீஹ் புகாரில 804, 1006 மற்ற நம்பர்கள்லயும் இந்த செய்தி வருது. அப்போ இதனாலதான் இன்னைக்கும் பாருங்களேன், ஒவ்வொரு தொழுகையிலயும் அநியாயங்கள் நடக்கும் போது துவா குனூத் ஓதுவாங்க. பாத்திருக்கீங்களா? இஷால ஃபஜர்ல ஓதக்கூடியவங்க, இஷால எல்லாரும் நார்மலா ஓதுவாங்க. ஷாஃபி நாம பின்பற்றினவங்க ஃபஜர்ல குனூத் ஓதுவாங்க. அல்ல நம்ம இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அனர்த்தங்கள், அழிவுகள், அநியாயங்கள் நடக்கும்போது எல்லா தொழுகையிலையும் குனூத் அந்த துவா ஓதுவாங்க. ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிகாட்டல் தான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க பிரார்த்தனை செய்யுங்க, ஆனா முடிவெடுக்கிறதும் அல்லாஹ்வுடைய கரத்துலதான் இருக்கு அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரியதா இருக்கு அப்படிங்கிறதை இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 129வது வசனத்தை பாருங்க. வானங்கள் மற்றும் பூமி உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான் உரியது. தன் நாடுபவர்களுக்கு அவன் மன்னிப்பு கொடுக்குறான், மேலும் தன் நாடுபவர்களுக்கு வேதனை அளிப்பான். அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவோனும் கருணை பொழிவோனுமா இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்போ எல்லாம் அவனுக்குத்தான் சொந்தம். வானத்துல உள்ளதும் சரி, பூமியில இருப்பவரும் சரி, எல்லாருமே அல்லாஹ்வுடைய அடிமைகள், அவனுக்கு சொந்தமானவர்களா இருக்காங்க. அப்ப முடிவு எடுக்கிறதுல சிறந்தவங்க யாரு? அது அந்த முடிவு யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ் கிட்டதான் இருக்கு. அதனால அவன் தான் நாடக்கூடியவங்களை மன்னிப்பான், தன் நாடக்கூடியவங்களை தண்டிப்பான் அப்படிங்கிறத இந்த வசனத்துல சொல்லி, அல்லாஹ் கிட்டதான் முழு அதிகாரமும் இருக்கு. அவன் தான் அவன் தான் தீர்ப்பை திருத்தக்கூடியவன். அவன் செய்யக்கூடிய தீர்ப்பை திருத்தக்கூடியவர்கள் யாரும் இல்ல. அவனுக்கு தனது செயல் குறித்து யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. மற்றவர்கள் தான் அவன்கிட்ட பதில் சொல்லணும். அப்போ அல்லாஹ் எப்படிப்பட்டவனா இருக்கான்? மிகவும் மன்னிப்பவனா இருக்கான், மிகுந்த கருணையாளனா இருக்கான் அப்படின்னு இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி நிறைவு செய்யறான். இந்த 129ல அந்த சூறால அல்லாஹ் தஆலா நெருப்பு குண்ட வாசிகளை அல்லாஹ் மன்னித்தேன்னு சொல்றான் பாருங்களேன். அப்போ மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருந்தான், ஆனா அவங்க மன்னிப்பு தேடுறதுங்களா அவங்க இல்ல அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அப்ப எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சவங்களையும், இணை வைச்சவங்களையும், கொலைபாதகம் செஞ்சவங்களையும் எல்லாரையுமே அல்லாஹ் தஆலா சொல்றான், மனம் திருந்தி நீ அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சா நான் மன்னிச்சிருவேங்கிறான். அததான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கேயும் சொல்றான். அல்லாஹ்வுடைய அதிகாரத்துலதான் அது இருக்கு. அவனுடைய தீர்ப்பு அவன் எடுக்கிறதுதான் முடிவு. அவன் யாருக்கும் எதுவும் பதில் சொல்ல தேவையில்லை. ஆனா அடியார்கள் ஆகிய உலகத்துல உள்ள அத்தனை பேரும் அவங்கிட்ட பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த திருந்தாம
அல்லாஹ்விடம் தௌபா செய்யாம அதே நிலையில மரணிக்கிறவர்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிறைய இடத்துல சொல்றான். அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், பூமியில உள்ள முஃமின்களுடைய சாபம், மனிதர்களுடைய சாபத்துக்கும் உரியவர்கள். யார் தவறு செஞ்சதுக்கு பின்னாடியும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், வானம் பூமி அளவுக்கு நீங்க தவறு செஞ்சிருந்தாலும் தவறுங்கிறது தவறுன்னு உணர்ந்து, நமக்கு மேல இறைவன் ஒருத்தன் இருக்கிறாங்கிறத நம்பி, மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, அவன் தண்டிச்சுட்டான்டா என்ன செய்யுங்கிற அச்சத்தோட பயத்தோட நீங்க மனம் விரும்பி திருந்தி மன்னிப்பு கேட்டீங்கன்னா அவ்வளவே மன்னிச்சிடுறேங்கிறான். அது மட்டும் இல்ல, அத உங்களுக்கு நன்மைகளா மாற்றி தர்றேன்னு மற்ற இடத்துல சொல்றான். அப்ப அதனால இந்த இடத்துலயும் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவன் நாடக்கூடியவர்களை மன்னிக்க கூடியவனா இருக்கான், நாடக்கூடியவர்களை தண்டிக்க கூடியவனா இருக்கான். அந்த அதிகாரம் மனிதர்கள்கிட்ட அவன் தேர்ந்தெடுத்த நபிமார்கள்ட்ட கூட அந்த ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கல. அத தன் கையில தான் வச்சிருக்கான். அதனால அவன் ரொம்ப மன்னிக்க கூடியவனாகவும் ரொம்ப கருணையாளனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். பாருங்க, எதிரிகள் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழிக்கணுங்கிறதுக்காக வர்றாங்க. அல்லாஹ்வை நம்பின அடியார்களை அழிக்கிறதுக்காக, அந்த மார்க்கத்தை அழிக்கிறதுக்காக. ஆனா அதே நேரத்துல அவங்க திருந்திட்டாங்கன்னா, மன்னிப்பு கேட்டாங்கன்னா, நான் மன்னிக்கக்கூடியவனாவும், கருணையாளனாவும் இருக்கிறேன். அதனால நீங்க அவர்களுக்கு எதிரா நீங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செய்ய வேண்டாங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கருணை உள்ள ரஹ்மான அல்லாஹ் இருக்கிறான் பாத்தீங்களா? இந்த கருணை உள்ள ரஹ்மான பத்தி புரியாம, விளங்காம அவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களை தண்டிக்கக்கூடியவனா இருக்கான். 130வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட அடியார்களே, பன்மடங்கா பெருகி வளரும் வட்டியை நீங்க சாப்பிடாதீங்க. அல்லாஹ்வை பயப்படுங்க, நீங்க வெற்றி பெறலாம். சுப்ஹானல்லாஹ், வட்டிக்கு கொடுத்து வாங்குனா பல மாறி பெருகி வருது. பெரிய கஷ்டமெல்லாம் பட தேவையில்லை இல்லையா? ஆனா அத நீங்க சாப்பிடாதீங்க. அது ஹராம், அல்லாஹ் தடுத்தது. அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. அல்லாஹ்வை அஞ்சி நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, நீங்க வெற்றி பெறக்கூடும். அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னும் இறை மறுப்பாளர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள நெருப்புக்கு அஞ்சுங்க. பாருங்க, இறை மறுப்பாளர்கள், இறைவனை மறுக்கக்கூடிய, நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ஒரு நெருப்பை தயார் பண்ணி வச்சிருக்கான். அந்த நெருப்ப அஞ்சுங்க. அப்ப அல்லாஹ்வுடைய எந்த கட்டளைக்கும் மாறு செய்யாதீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு வஅத்தியு அல்லாஹ் வஅத்தியு ரசூல். அல்லாஹ் தஆலா வஅத்தியு அல்லாஹ் வ ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிவீங்க. நீங்க அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படுகிறதுனால நீங்கள் கருணை காட்டப்படலாம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க 130வது வசனத்துல பன்மடங்கா பெருகி வரக்கூடிய அந்த வட்டிய வாங்குவதோ, உண்கிறதோ இறை நம்பிக்கையாளர்களுக்கு கூடாதுன்னு அல்லாஹ் தடை விதித்து சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம, அவ்வாறு பன்மடங்கா பெருகி வரக்கூடிய வட்டி வாங்கக்கூடிய வழக்கம் அறியாம கால மக்கள்கிட்ட இருந்துச்சு. ஒரு கொடுத்த கடனுக்காக தவணை நாள் வந்து விட்டா கடன் கொடுத்தவர் கடனாளி கிட்ட போய் ஒண்ணு வாங்கிய கடனை இப்பயே நீ திருப்பி கொடுக்கணும்னு சொல்லுவாரு, அல்லது அதற்குரிய வட்டியை செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாரு. கடன்காரன் கடன் தொகையை செலுத்தாவிட்டால் சரி, இல்லையே அவருக்கு மேற்கொண்ட கால அவகாசம் வழங்குவாங்க. அதோட செலுத்த வேண்டிய அந்த தொகை அளவையும் கூட்டி விடுவாங்க. இப்படி அந்த வட்டிய சாப்பிடக்கூடியவர்களா இருந்தாங்க. அது முதல்ல பார்த்தா சொற்ப தொகையாத்தான் இருக்கும். அது அப்புறம் பெருகி பெருகி பன்மடங்கா ஆயிரும். இத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்யறான். இது கூடாது, வட்டிங்கிறது கூடாது. தன்னுடைய அதிகாரிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வட்டியின் மூலம் கிடைக்கக்கூடியதை நீங்க சாப்பிடாதீங்க. அல்லாஹ்வை அஞ்சி நடந்தீங்கன்னா இம்மையிலையும் மறுமையிலையும் நீங்க வெற்றி பெறலாம் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு அடுத்து 131, 32ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர்களுக்கு யார் இந்த வட்டி வாங்குறாங்களோ, கொடுக்கல் வாங்கல நடக்கிறாங்களோ, அவங்க அல்லாஹ் வஞ்சல இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யறாங்கல்ல, அப்படிப்பட்ட மாறு செய்யக்கூடிய மக்களுக்கு நரகத்தை பற்றி எச்சரிக்கும் வகையில ஏக இறை மறுப்பாளர்களுக்காக தயார் செய்யப்பட்டுள்ள அந்த நரகத்தை நீங்க அஞ்சுங்க. அல்லாஹ்வுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்படுங்க. அதன் மூலம் நீங்க வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். சுப்ஹானல்லாஹ், நாம அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்ந்தோம்னா வெற்றி நிச்சயமா இருக்குங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த வசனங்கள்ல அல்லாஹ்வின்
குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா பத்ர் போர்லயும், உஹது போர்லயும், ஹுனைன் போர்லயும், யர்முக் போர்லயும், இப்படி இன்னும் நிறைய அதிகப்படியான போர்கள்ல அந்த மக்கள் இறை தூதரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களும் அல்லாஹ் மீது தவக்குல் வச்சதுனால ஆட்கள்ல பலத்துல குறைவா இருந்தாலும், வெப்பன்ஸ் இல்லாம இருந்தாலும், ஆள்பலம் இல்லாம இருந்தாலும், அந்த நம்பிக்கையை அல்லாஹ் மீது நம்பிக்கையை வச்ச காரணத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை இறக்கி உதவி செஞ்சான். 3000 மலக்குகளை இறக்கி உதவி செஞ்சா. இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களை எந்த நேரத்துல உங்க தாக்க வந்தாலும் 3000 என்ன 5000 போர்க்கருவிகள் கொண்ட போர் அடையாளமிட்ட மலக்குகளை கொண்டு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி உதவியும் செஞ்சான். அப்போ நாம அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்கும் போது இந்த இடத்துலதான் இல்ல, எல்லா இடத்துலயும் அல்லாஹ்வை நம்பி அவன் மீது தவக்குள் வச்சு அவனிடத்துல பாரம் சாட்டி பொறுப்பை கொடுத்து நாம செயல்படும் போது, அதுக்காக பொறுப்பை கொடுத்துட்டு படுத்து தூங்குறது இல்ல, அல்லாஹ் பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நாம செய்ய வேண்டிய எல்லா முயற்சியும் செஞ்சு அல்லாஹ் நம்மோட இருக்கிறான், நம்மளை பாக்குறான், நம்மளுடைய செயல்களை உற்று கவனிக்கிறான், நுண்ணறிவாளனா இருக்கான், நமக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம செயல்கள் செய்யும் போது கண்டிப்பா அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவனா இருக்கிறான். எப்படி முஃமின்களுக்கு ஆரம்ப காலத்துல ஒண்ணுமில்லாத நேரத்துல, பலமில்லாத நேரத்துல, ஆள் பலம் இல்லாத நேரத்துல, போர் கருவிகள் இல்லாத நேரத்துல உதவி செஞ்சானோ அது மாதிரி எல்லா இடத்துலயும் உதவி செய்வான். அப்ப நம்ம கிட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறது அவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையத்தான் இருக்கு. அப்ப ஈமானிய பலமும் அடுத்து நம்பிக்கை அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய அந்த தவக்குல இருந்தா அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் நிச்சயம் நான் உங்களுக்கு உதவி செய்வேன், நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்றது சொல்றான். அதுக்கு அடுத்து அல்லாஹால வட்டிங்கிறது பாக்குறதுக்கு பன்மடங்கா பெருகக்கூடியதா இருக்கு. அதை நீங்க சாப்பிடாதீங்க, அது ஹராம், அது தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு இந்த இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வட்டின்னு சொல்லி போனா வட்டிக்கு வீடு வாங்குறதுல இருந்து, ஜாமான்கள் வாங்குறதுல இருந்து, இன்னும் எல்லா வகையிலையும் இந்த வட்டிக்கு துணை போகாத மனிதர்கள் ஒரு காலம் வரும். வட்டி வாங்காட்டியும் வட்டி வாங்குறவங்களுடைய மூச்சு காத்தாச்சும் படும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு கிரெடிட் கார்டு இல்லாத மனுஷரே இல்ல, அந்த கிரெடிட் கார்டுல வாங்காத சாமான்களும் இல்ல. இதுல யாரோ ஒரு சிலர் விதிவிலக்கா இருக்கலாமே தவிர அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, ஏன்னா இது இன்னைக்கு நிர்பந்தம், இதுதான் இன்னைக்கு ரூல்ஸ், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். முடியுமான வரைக்கும் நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்ட அந்த இடத்துல நமக்கு சலுகைகள் அல்லாஹ்வால் நமக்கு கொடுக்கப்படுது. ஆனா அது தவிர பாக்கி இருக்க இடங்கள்ல அந்த இது பயன்படுத்தாம இருக்கிறது தான் சிறந்தது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வெளியில பார்க்க பன்மடங்கா தெரியற மாதிரி இருக்கும், அப்படிப்பட்ட வட்டியை நீங்க உண்ணாதீங்க, நீங்க அல்லாஹ்வை பயப்படுங்க, அல்லாஹ் இதெல்லாம் தடுத்திருக்காங்கிற அச்சத்தோட வாழுங்க. அப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்க வெற்றி அடைவீங்க. இத சொல்லிட்டு அல்லாஹ் ஆனா இத யார் மாறா நடக்கிறாங்களோ, இறைவனை மறுத்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு நான் பயங்கரமா நெருப்ப தயார் பண்ணி வச்சிருக்கேன், அதை நீங்க அஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வசனத்துல அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்க கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய கருணை பெறக்கூடிய மக்களா இருப்பீங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் ரொம்ப அற்புதமான சொர்க்கத்தையும் அதனுடைய அழகான செய்திகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். யா அல்லாஹ் ஒவ்வொரு சட்ட திட்டங்களையும் பேணி உனக்கு அஞ்சி யா அல்லாஹ் வாழக்கூடிய பாக்கியவான்களாகவும் நீங்கள் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மனிதர்கள், யா அல்லாஹ் பலகீனமானவர்கள், யா அல்லாஹ் எங்களையும் அறியாமல் யா அல்லாஹ் நாங்கள் தவறிழைத்து விட்டால், யா அல்லாஹ் நாங்கள் அறியாமல் நீ அறியக்கூடிய தவறுகள் செய்து விட்டால் எங்கள் அனைவரையும் உன்னுடைய கருணையை கொண்டு இரக்கம் காட்டி அல்லாஹ் மஃபிரத்தை கொடி அல்லாஹ் எங்களுடைய பாவ மன்னிப்பை எல்லாம் யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஈடேற்றத்தை தந்தரலியா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை கொடி அல்லாஹ். யா அல்லாஹ் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் கேட்டதை முடியாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தருவாயாக. யா அல்லாஹ். யா அல்லாஹ் சிறந்த சமுதாயமாக எங்களை ஆக்கி இருக்கின்றாய். யா அல்லாஹ் சிறந்த நற்செயல்கள் செய்வதற்கும் நீ கிருபை செய்ய அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.